அழகே அழகு சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தங்கராஜ், லக்ஷ்மி, ராகவன் 3 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ராகவன் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மாமா எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க, இனி இப்படி ஒரு பிரச்சனை வராது, எதுக்காகவும் நீங்க கலங்காதீங்கன்னு சொல்லி தங்கராஜ் ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. உடனே லக்ஷ்மி வந்து, எங்க இருந்துதான் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்தீங்களோ தெரியல, அப்பத்துல இருந்துதான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இப்படி வந்துட்டு இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே லக்ஷ்மி சொல்றாங்க, மலரும் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்தா, எப்படிப்பட்ட கல்யாணமா இருந்ததுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். பிடிக்காத மருமகளா தான் இங்க வருந்தா. ஆனா இவ்வளவு மாதிரி ஒண்ணும் கிடையாது. அவ ரொம்பவே நல்லவ, எதிர்த்து பேச மாட்டா, எது ஒண்ணுமே பண்ண மாட்டா. நிஜமாவே எவ்வளவுக்கு எவ்வளவு மலரே பரவாயில்ல. ஆனா மதி அப்படி கிடையாது. மாப்பிள்ள எதுக்காக தேவையில்லாம பேசிக்கிட்டு இத்தோட இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுடலாம், பிரிச்சு விட்டுடலாம்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்றாங்க. என்னத்த என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒருவேளை நம்ம இது மாதிரி எல்லாம் பண்ணா தேவையில்லாத பிரச்சனை சுரேஷுக்கு தான் வரும். அவ வீட்டுக்கு போயிட்டு அமைதியா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? தேவையில்லாம ஏதேதோ பண்ணி ஏதேதோ பண்ணுவா. இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லுங்க? கொஞ்ச நாள் பொறுக்கலாம் மாமா, அதுக்கப்புறம் எது ஒன்றும் பார்த்துக்கலாம், புரியுதுங்களான்னு சொல்லி தங்கராஜ் ஏதோ ஒரு வழியா ராகவனையும் லக்ஷ்மியும் அமைதியாக்குறாங்க. இப்ப சுரேஷ் வெளியே உட்காந்துட்டு, மாமா ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு என்னால இனிமதி கூட வாழ முடியாது. அவ என்ன அடிச்சுட்டா, நான் அவளை அடிக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏதோ கோபத்துல நான் அடிச்சிட்டேன்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டா அவ உன்னை அடிச்சிருக்கான், அத பெரிய விஷயமா பேசாம அவளை அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நீ உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க, என்னடா இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருடா சுரேஷ், நீ ஆம்பளை, ஆம்பளைங்கிற கெத்தோட இருக்கணும், அதை விட்டுட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே திரும்ப மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. மாமா தயவு செஞ்சு விவாகரத்தை எனக்கு வாங்கி கொடுத்துருங்க. உங்க பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட இந்த வாழ்க்கை இப்படியே இருக்கட்டும், என்னால நிம்மதி இருக்க முடியல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. நான் போய் அவகிட்ட என்ன கேட்டேன்னு தெரியுமா? அதுக்கு அப்படி பண்ணிட்டா, நம்ம லைஃப ஸ்டார்ட் பண்ணலாமா தான் சொல்லி கேட்டேன். அதுக்கு ஏதேதோ பேசுறா, மென்டலி ப்ரிப்பேர் ஆகல, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ஏதேதோ பேசுறா. எனக்கும் கோபம் வந்தது, அதனால நான் அடிச்சுட்டு நல்லா சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டு சுரேஷ் பேசுறாங்க. இங்க பாருடா சுரேஷ், நீ ஆம்பளை, அவளை பொட்டி பாம்பா அடங்க வைக்க வேண்டியது உன்னுடைய கையில தான் இருக்கு. இப்ப நீ விவாகரத்து கொடுத்துட்டா அத்தோட முடிஞ்சிருச்சு. அவளுடைய லைஃப வந்து பாப்பா. ஆனா நீ அப்படி இருப்பியா? உன்னை எல்லாரும் கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்லு சுரேஷ்? இங்க பாரு, நான் சொன்னபடி எப்படியாவது அவளை உன்னுடைய வலையில சிக்கவை, புரியுதான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதும் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம ரொம்பவே வருத்தத்துல வந்து சுரேஷ் இருக்காங்க. அடுத்ததா மதி, மலர், ரேவதி 3 பேருமே குரூப் கால்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ரேவதி சொல்றாங்க மதி கிட்ட, மதி சுரேஷ நீ அடிச்சுட்டுற ஒரு விஷயம் தான் தெரிஞ்சது, அதனால பதறி போயிட்டு வந்தேன். கடைசியில சுரேஷ் உன்னை அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சதுல நீ அவனை அடிச்சதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது, நிஜமாவே உன்னை பாராட்ட வேண்டியதுதான் சொல்லிட்டு பேசுறாங்க. உடனே மலர், என்னுடைய புருஷன்ல என்கிட்ட சுடுசொல் கூட பேசினது கிடையாது, அவர் என்ன கை நீட்டி அடிச்சதெல்லாம் கூட கிடையாது, அவர் ரொம்பவே நல்லவரு, மாமியார் மாமனார் தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு மலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் மதிக்கு ஒரு மாதிரி சிரிப்பா இருக்கு. உடனே ரேவதி, இங்க பாரு மதி, நீ எந்த முடிவு எடுத்தாலும் உனக்கு துணையா கண்டிப்பா நான் இருப்பேன் தெரியுமான்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப வருத்தப்பட்ட ரேவதி பேசுறாங்க. உடனே மதி கேக்குறாங்க, உங்களை தங்கராஜ் அண்ணா கை நீட்டி அடிச்சிருக்காரான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே மலர் வந்து, அடிச்சிருக்காரான்னு சொல்லி கேக்குறியா? அவரு உங்க கல்யாணத்துக்கு முந்தின நாள் எல்லாரும் முன்னாடியுமே ரேவதி அடிச்சாங்க, அந்த விஷயம் தெரியுமான்னு சொல்லி கேட்டதும், இதை கேட்டதும் பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா சொன்னதும் ரேவதி எதுவும் பேசல. மதி, உன்ன மாதிரி நான் கிடையாது, நான் நிறைய விஷயத்துல விட்டு கொடுத்து போயிட்டேன், அந்த மாதிரி நீ இருக்காத. நீ வந்து சுரேஷ் கூட வாழணும்னு முடிவு எடுத்தாலும் உனக்கு துணையா இருப்பேன், சுரேஷ் கூட வாழக்கூடாதுன்னு முடிவு எடுத்தாலும் உனக்கு துணையா நான் எப்பவுமே இருப்பேன். எதை நினைச்சு நீ வருத்தப்படாம உனக்கு பிடிச்ச லைஃபை நீ சந்தோஷமா வாழ நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்ட மதிக்கு ரொம்பவே சந்தோஷமா ஆயிடுது. அடுத்ததான் நம்ம சுரேஷை காட்டுறாங்க. சுரேஷ் குடிச்சிட்டு வருத்தத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க வெளியே. அப்ப பாக்கியராஜ் வந்து பாக்குறாங்க, ராகவன் தூங்காமே இருக்காங்க. அப்பா என்னப்பாச்சு, தூங்காம என்ன பண்றீங்க, உங்களுக்கு தூக்கம் வரலையான்னு சொல்லி கேக்குறாங்க. வீட்டுல நடக்கிற பிரச்சனையில எங்கிருந்துடா எனக்கு தூக்கம் வரும், அதெல்லாம் ஒன்றும் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியராஜுக்கு சுரேஷ் கால் பண்றாங்க. சொல்லிட்டா சுரேஷ், என்ன விஷயம்னு சொல்லி கேக்குறாங்க. அண்ணன் கதவை திறந்து விடுறியா, நான் உள்ளதான் இருக்கேன். என்னடா சொல்ற, உள்ளையா? சாரிண்ண வெளியே இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமா குடிச்சிட்டு போதையில உளறாங்க. சரி இருடா டோரை ஓபன் பண்றேன்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ணதும் அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா குடிச்சிருக்கியா? அப்பா வேற வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. இங்க பாரு, அப்பா உட்கார்ந்துட்டு இருக்காரு, நீ பாட்டுக்கு பேசாம போயிட்டு ரூம்ல தூங்கணும் சரியாடுறாங்க. சரிண்ண சரின்னு சொல்லிட்டு சுரேஷ் அப்பா குட் மார்னிங் சொல்லிட்டு
உளறாங்க. உடனே ராகவன் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்பா அவன் ரொம்ப டயர்டா இருக்கான்ப்பா, அதனால நான் அவனை தூங்க வைக்கிறேன், எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்னு சொல்றாங்க. டேய் சுரேஷே வாடா இங்க வா இங்கன்னு சொல்றாங்க. அப்பா என்னப்பா, ஏண்டா குடிச்சிருக்கியா? ஆமாப்பா குடிச்சிருக்கேன், மனசு சரியில்லை அதனால குடிச்சிருக்கேன்றாங்க. சுரேஷ் உன் வாழ்க்கை இப்படி நான் கேள்விக்குறி ஆக்கிட்டேனே, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடான்னு சொல்லிட்டு ராகவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அல்ல, சுரேஷும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பாக்குற பாக்கியராஜுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சுரேஷ் எதுக்காக தேவையில்லாம அப்பாவை கஷ்டப்படுத்துற, வா வந்து உள்ள படு வாடன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்பா என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேப்பான்னு சொல்லிட்டு சுரேஷ் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த ராகவனுக்கு இன்னும் மனசு கஷ்டமாகுது. அழுதுகிட்டே அங்கிருந்து போறாங்க. லக்ஷ்மி என்னங்க உங்க கண்ணுல கண்ணீர் வந்து நான் பார்த்ததே கிடையாது, இப்படி அழுதுட்டு இருக்கீங்க, எனக்கு ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. சுரேஷும் அழுது பார்த்ததே இல்ல, அவ்வளவு வீராப்பா இருப்பான். அவன் இப்ப குழந்தை மாதிரி என் மடியில படுத்து அழுதுட்டு போறான். இதெல்லாம் பாக்குறதுக்கு நான் எதுக்காக லக்ஷ்மி உயிரோடு இருக்கணும்னு சொல்லி ராகவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, இது எல்லாமே மதி கேட்டுட்டு மதிக்கு ஒரு மாதிரி வருத்தமாயிடுது. ராகவன் கிட்டே லக்ஷ்மி கிட்டே பேசலாமான்னு மதி நினைக்கிறாங்க. ஒருவேளை நம்ம ஏதாவது பேச போய் அதை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டா எதுக்குன்னு சொல்லிட்டு மதி பாட்டுக்கு அமைதியா உள்ள போறாங்க. சுரேஷ் குடிச்சிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோட, இவ்வளெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, உன்னை முதல் முறையா நான் பார்த்தனே அப்பவே இவ்வளவு மாதிரி பொண்ணுதான் என்னுடைய லைஃப் பார்ட்னரா வரணும்னு நான் நினைச்சேன். ஆனா நீ என்ன வந்து இப்படி எல்லாம் பேசுற, என்ன ஒரு பொறுக்கி மாதிரி ட்ரீட் பண்ற, அது என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு தெரியுமா நல்லா சொல்லி சுரேஷோட மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்டு மதிக்கும் ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. என்னதான் இருந்தாலும் அவர் நம்மளுடைய ஹஸ்பண்ட், அவரை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது, ஆனாலும் அவர் நம்மள கை நீட்டி அடிச்சது தப்பு தானேன்னு சொல்லிட்டு மதி திரும்பவும் பழையபடியே சுயமரியாதை ஒழுக்கம் இது முக்கியன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப மதி என்ன செய்ய போறாங்க, சுரேஷ் பண்ண தப்ப மறந்துட்டு சுரேஷ் கூட சந்தோஷமா லைஃப ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, இல்ல சுரேஷ் பண்றது எல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு திரும்ப பழைய பிரச்சனையை நோண்டி கிளப்புவாங்களா? இதனால சுரேஷ் திரும்பவும் டென்ஷன் ஆகி சுரேஷ் மதிக்கும் விவாகரத்து நடக்க போகுதா? அப்படி ஒருவேளை சுரேஷ் மதிக்கு விவாகரத்து நடந்தா தங்கராஜ் தோத்து போனதா நினைச்சு தங்கராஜ் சுரேஷுக்கு என்ன பதிலடி கொடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.